Welcome to aruna srinithisri Tamil YouTube channel. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி இயங்குது, அதுல இருக்கக்கூடிய பல பிரிவுகளில் உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பத்தி விரிவான விளக்கங்கள், இவை அனைத்தையுமே பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 இந்த பிரிவுகளை நம்ம பார்க்க போறோம். இந்த முதல் பகுதியான பார்ட் 1ல இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பத்தி நம்ம எளிமையா தெரிஞ்சுக்க போறோம். இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொதுவாக பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் என்றாலே பெரும்பாலும் இந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை அதுதான் பயன்படுத்தி இருப்பாங்க. ஏனென்றால் அதை பயன்படுத்துவதற்கு மிக எளிமையாக இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்கல்ல விண்டோஸ் சிஸ்டத்தை. அதனால அந்த மேக்சிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சின்ன பசங்களுக்கு கூட அதை யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால, இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கூட அதை ஓப்பன் பண்ணி பெயிண்ட் கூட வரைவாங்க, நோட் பேட்டை போய் டைப் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டு ஒன் டைம் சொல்லி கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பயன்படுத்துறதுக்கு அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால தான் அதை யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டங்கிறது அப்படி கிடையாது. கொஞ்சம் அதை நம்ம டெக்னிக்கலா தெரிஞ்சாதான் அதை யூஸ் பண்ண முடியும். பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லைங்க. அது என்ன இருக்கோ அதே தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். ஒரு சில மாற்றங்களை மட்டும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் விண்டோஸ் போடுறது கூட நீங்கள் யோசிப்பீங்க. அது மாதிரி உள்ளது தாங்க இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது. இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது மிகவும் பாதுகாப்பானது. நீண்ட நாட்களுக்கு எந்த பிரச்சனையும் தராமல் வேலை செய்யக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்திவிட்டு உடனே லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திற்கு சென்றால் எல்லாருமே கொஞ்சம் தடுமாறுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் அப்ளிகேஷன்ஸ்கள் மற்றும் அனைத்து விதமான சாஃப்ட்வேர்களிலும் ஸ்கிரீனை சிறிதுபடுத்துவதற்கும் பெரிதுபடுத்துவதற்கும் அதை மூடுவதற்கும் உண்டான அந்த பட்டன்ஸ்கள் அந்த டாப் கார்னர்ல ரைட் சைடில் இருக்கும். ஆனா லினக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த லினக்ஸ்ல அந்த உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் இருக்கும். அப்போ விண்டோஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணாலும் சரிங்க, மேக்ஸிமைஸ் பண்ணாலும் சரி, மினிமைஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே அந்த ரைட் சைடு கார்னர்ல 3 பட்டனா இருக்கும். அதே லினக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு உபுண்டுல ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் இருக்கும். அப்ப நீங்க எடுத்தோடனே நீங்க கை எடுத்துட்டு அந்த பழக்கத்துப்படி பாத்தீங்கன்னாக்கா ரைட் சைடு தான் உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கணும் ஒழிய லெஃப்ட் சைடு உடனே போறதுக்கு உங்களுக்கு வராது. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இது பழக பழக உங்களுக்கு இது ஈஸி ஆயிடும். ஆனா ஒரு சில தீம்ஸ்லாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி விண்டோஸ்ல எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி நம்ம லினக்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. ஆனா டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னாக்கா இதான் டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். இது ஒரு ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது ஒரு சிறந்த உதாரணமா கூட நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அரசு துறைகளில் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. என்ன ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேஷன் யாருனாலும் அதை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். இது ஃப்ரீக்வெண்டா கிடைக்கிறதுனால அது எல்லாருமே அக்சஸ் பண்றதுக்கு, அதாவது கவர்மெண்ட் செக்டார்ல இதை அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கிறதுனாலும், நம்ம எக்கனாமிக்கா பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த அளவுக்கு பெரிய ஒரு சோர்ஸா இருக்காது. ஃப்ரீயா இருக்கிறதுனால இதை நம்ம இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை இந்த லினக்ஸை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான்.
முன்னாடி சொன்ன மாதிரி இது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமான இந்த லினக்ஸ் ஏன் பெயர் வந்தது? லினக்ஸ்னு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கென் தாம்சனும் இந்த டென்னிஸ் ரிச்சியும் இந்த யூனிக்ஸ் என்னும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வந்து அதை உருவாக்குனாங்க. அதை ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க இது குறுமுக கம்ப்யூட்டர்கள், அதாவது மினி கம்ப்யூட்டர்கள் வந்து செயல்படக்கூடிய மல்டி யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டமாக இதை வடிவமைச்சாங்க. இந்த யூனிக்ஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க பர்சனல் கம்ப்யூட்டர்ல செயல்படக்கூடிய மினிக்ஸ் என்னும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வந்து ப்ரொஃபசர் ஆண்ட்ரூ டெனன்பாம் வடிவமைத்தார். இது என்னங்க, இது மினி கம்ப்யூட்டர், பர்சனல் கம்ப்யூட்டர், யூசர் பார்த்தீங்கன்னாக்க சிங்கிள் யூசர், மல்டி யூசர் அப்படின்லாம் இந்த இதனுடைய வார்த்தைகள் வந்து ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஒரு முன்னோட்டமா கேரக்டர் ஓரியன்டா ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகுதான் வந்து கிராஃபிக்கல் ஓரியன்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கிராஃபிக்கல் கேரக்டர், அதாவது கேரக்டர் மீன்ஸ் என்னக்க, அந்த விண்டோஸ்க்கு முன்னாடி வந்து MS DOSன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ MS DOSங்கிறது மைக்ரோசாஃப்ட் டாஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். MS DOS மைக்ரோசாஃப்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அதாவது டாஸ் டிஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க விண்டோஸ் என்வரான்மெண்ட்ல வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த லினக்ஸுக்கு முன்னாடி யூனிக்ஸ்னு ஒன்று கேரக்டர் பேஸாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிராஃபிக்கல் ஓரியன்டா வந்து லினக்ஸுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் லினக்ஸுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க நிறைய அந்த உட்பிரிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. லினக்ஸ் வந்து ரெட் கார்ட் லினக்ஸுங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட் லினக்ஸுங்க, அது பாஸ் லினக்ஸு, உபுண்டு லினக்ஸு, இது மாதிரி நிறைய லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸாக கிடைக்கிறதுனால ஒன்று கிரியேட் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க லேட்டஸ்ட் அப்டேஷன் பண்ணிட்டே இருக்கிறதுனால இது பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் நம்ம. அப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த யூனிக்ஸின், அதாவது யூனிக்ஸ் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் செயல்படக்கூடிய அந்த மினிக்ஸ் முதல்ல இன்னும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ரொஃபசர் ஆண்ட்ரூ டெனன்பாம் அப்படிங்கிறவர் வடிவமைத்தார். பிறகு பார்த்தீங்கன்னாக்க பின்லாந்தில் உள்ள ஹெல்சிங்கி பல்கலைக்கழகத்தில் வந்து மினிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தி வந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னாக்க, அந்த ஸ்டூடெண்ட் பேரு லினக்ஸ் டோர்வால்ட்ஸிம் என்ற ஒருவர் கல்லூரி இறுதி ஆண்டில் வந்து அந்த யூனிவர்சிட்டியில ப்ரொசீஜர் படி ஒரு ப்ராஜெக்டை தயாரிக்க வேண்டியிருந்தது. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க, கம்ப்யூட்டரில் செயல்படக்கூடிய மினிக்ஸை விடவும் சிறந்த யூனிக்ஸை போன்று செயல்திறன் மிக்க ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குவதை அவர் ஒரு ப்ராஜெக்டாக அவர் தனது திட்டப்பணியாக ஏற்றுக்கொண்டு செயல்முறைப்படுத்தி வந்த போது, புதிய ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் கருவகத்தை, அதாவது கர்னல் OS அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்னல், அதாவது லினக்ஸ்ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெற்றிகரமாக உருவாக்கி முடித்தார். இந்த மாணவர் லினக்ஸ் தன்னுடைய பெயரையே ஏற்கனவே இருந்த யூனிக்ஸ் மினிக்ஸ் பாணியில் லினக்ஸ் என்று ஒரு புதிய ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு பெயர் சூட்டினார். இந்த லினக்ஸ் 1991ஆம் ஆண்டில் தனது முதல் பதிப்பாக வெற்றிகரமாக வெளிவந்தது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த லினக்ஸ் இன்டர்நெட் வழியா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் அவுட் ஆக, அது ஃப்ரீயா கிடைக்கிறதுனால எல்லாருக்கும் பகிரப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள ஆர்வமிக்க இந்த புரோகிராமர்ஸ்களால இந்த லினக்ஸ் வந்து மேம்படுத்தப்பட்டு தங்களது பங்களிப்பை அவர்களும் வழங்கினார்கள். பின்வரும் ஆண்டுகளில் வந்து 100க்கும் மேற்பட்ட புரோகிராமர்கள் அவருடைய பங்களிப்பில் இந்த லினக்ஸ் வந்து செழுமைப்படுத்தப்பட்டு நிலைநிறுத்தி செயல்திறன் மிக்க ஆப்பரேட்டிங் சிஸ்டமாக வலுப்பெற்று சிறப்பாக இருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல பயன்படுத்தும் அப்ளிகேஷன் சாப்ட்வேர்களான MS ஆஃபீஸில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், MS சக்சஸ் போல் இந்த லினக்ஸ் பகுதியிலும் பயன்படுத்தும் அந்த யூசர்களுக்கு, அந்த பயனாளர்களுக்கு அலுவலக ரீதியாக டாக்குமெண்ட்ஸ் மற்றும் கணக்கீடு போன்ற செயல்பாடுகளுக்கு ஸ்டார் ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ் மற்றும் லிபர் ஆஃபீஸ் போன்றவைகளை பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது.
ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் பயன்படுத்திய அப்ளிகேஷன்கள் ஃபைல்களை மற்றொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பா முடியும். இப்போ விண்டோஸ்ல ஒரு எம்எஸ் வேர்டுல வந்து ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணியிருக்கோம். அதை காப்பி பண்ணி நம்ம லினக்ஸ்ல போட்டோம்னாக்கா ஓப்பன் ஆகும். நம்ம லினக்ஸ்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஃபைலை வந்து விண்டோஸ்ல போட்டு பயன்படுத்தலாம். ஆனா நீங்க சேவ் பண்ணும்போது அதுக்கான ஃபார்மேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணாதான் அந்த ஃபைலை நம்ம பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த லினக்ஸ் உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்களான ஓப்பன் ஆஃபீஸ் உருவாக்கிய ஒரு ஃபைலை விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள எம்எஸ் ஆஃபீஸில் பயன்படுத்த முடியும் என்றாலும் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் ஆஃபீஸ் மற்றும் லிபர் ஆஃபீஸ்ல உள்ள அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிட்டு சேமிக்கும் போது சேவஸ்ங்கிற பிரிவில் உள்ள விண்டோஸ் 97 to 2003 என்ற ஆப்ஷனில் வைத்து சேவ் செய்துவிட்டால் அந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள எம்எஸ் ஆஃபீஸ் பிரிவில் அந்த ஃபைல் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க லினக்ஸ்னு என்ன, அதோட எப்படி வளர்ந்த விதம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எளிமையாக அவுட்லைனா பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி முழுமையாக நம்ம அடுத்த வீடியோவான பகுதி 2ல் வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.